ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். ரொம்ப எதிர்பார்த்த அளவுலாம் இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். ப்ரோ 3 மணி நேரம் ப்ரோ, அப்படியே எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அங்கங்க செகண்ட் ஹாஃப்ல சில விஷயம்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க, ஓகே தான். பட் அதுக்காகலாம் வந்து சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது. சுமாரா ஆவரேஜான ஒரு படம் தான், அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. மெயினா வந்தது யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக்காக தான். அதுவே ஃபர்ஸ்ட் பெரிய டிசப்பாயின்மெண்ட். பாட்டு ஒண்ணு கூட வந்து கேட்கறதுக்கும் நான் ஒண்ணுமே இல்லை. பாட்டு ஒரு யுவன் சார் சாங்னா அப்படியே வெறித்தனமா இருக்கும். சாங் வந்து ஒண்ணுமே இல்லை. படம் வந்து அதுதான், ஜனங்க வந்து என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, டிராகன் குடும்பஸ்தன் மாதிரி. ஸோ அது மாதிரி சில விஷயம்லாம் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை படம். மெசேஜ் எல்லா படத்துலையும் தான் ப்ரோ சொல்கிறாங்க. இதில் வந்து மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 4-5 படம் மாதிரி தான் இருக்குது. பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு படம் பார்க்கணும்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்வீட் ஆர்ட் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜோ படம் மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு சில கிளிம்ஸ் இருந்தாலும் படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா இந்த படம் எந்த படம் மாதிரி இருக்கும்னா, பேச்சுலர், டாடா அந்த மாதிரியான ஒரு படத்தோட ஃபீல் வந்து இருக்கும். ஏன்னா அந்த படத்துல வர மாதிரி அந்த பிரெக்னன்சி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். பட் அந்த கோர் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். கோருக்கும் கதையோட அந்த எப்படி சொல்றது, அந்த டிராவல் ஆகிற விதம் ஒரு மாதிரி இருந்தாலும் கோர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரேட்டிங் அப்படின்னா 4/5 வந்து கொடுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாத்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்துல மைனஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், படத்துல மைனஸ் இருக்கு. கொஞ்சம் லேகா, கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் லைட்டா இரிட்டேஷனா இருந்தாலும் அப்படியே போகும்போது படத்தோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வந்து மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. அது ஒரு லெவல்ல போகும்போது நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுது, எது பாஸ்ட் எது ப்ரெசென்ட் எது லைவா போகுது அப்படின்னு. அதுக்கான ஒரு டிஃபரன்சியேஷன் ப்ராப்பரா வந்து கொண்டு வந்திருக்கலாம். பட் அதை தாண்டி படம் வந்து ஓவராலா ஆன் தி ஹோல் நல்லா இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படம் 2K கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஏன்னா இந்த விதமான அடல்ட் சீன் அதெல்லாம் கிடையாது, சின்ன பசங்களும் பார்க்கலாம். பட் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் 2K கிட்ஸ் அண்ட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. இல்ல எல்லாம் மிக்ஸு தான். ஆனா இது வந்து நம்ம பேச்சுலர் பார்க்க முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே சேனல் தான் வரும், பேச்சுலர் தாதா, அப்புறம் வந்து லெவல்ஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த சேனல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்புறம் 18+ அவ்வளோ இல்லை, சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை, நார்மல் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ப்ரோ. சேம் தான், சேம் கான்செப்ட் தான். கொஞ்சம் வித்தியாசமாக லாஸ்ட்டில் ஒரு 2-3 மினிட்ஸ் வித்தியாசம் பண்ணிங்க, அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒன் டைம் வாட்சபிள் தான் படம். ஓகே தான், நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்டா, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். லவ் ஸ்டோரி தான், சோஷியல் ஸ்டோரி தான். ஒன் டைம் வாட்சபிள் பண்ணலாம், அவ்வளோதான். அப்படிலாம் இல்லைண்ணா, படம் என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஜோ படத்தோட நல்லா இருக்கு. லேக் யாருன்னா சொல்றது, அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா சொல்லியிருப்பாங்க. படம் சூப்பராக தான் இருக்கு. எல்லா லவ் மூவி மாதிரி தான், எல்லா படமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்ல, அடல்ட் காமெடிஸ் இருக்கு. பட் ஃபேமிலி என்ஜாய் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்ட் படமும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருல, எல்லாமே பெட்டரா இருக்கு.